கர்நாடக மாநிலத்தின் அரபிக் கடற்கரையில் அமைந்துள்ள முருடேஸ்வரர் சிவன் கோவில், முருடேஸ்வரர் டெம்பிள், இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய கடற்கரையில் உள்ள ஒரு உலகப் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும். இக்கோவிலைப் பற்றி உலகின் இரண்டாவது பெரிய சிவன் சிலை. இங்கு 123 அடி 37 மீட்டர் உயரத்தில் கம்பீரமாக அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கும் சிவன் சிலை அரபிக்கடலை நோக்கி அமைந்துள்ளது. இச்சிலை மீது காலை மற்றும் மாலை நேர சூரிய ஒளி படும்போது தங்க நிறத்தில் ஜொலிக்கும். ராஜகோபுரம் 20 நிலைகளைக் கொண்ட இக்கோவிலின் பிரதான கோபுரம் 237 அடி உயரமுடையது. 37 அடி உயரமுடையது. மின்தூக்கி லிஃப்ட் வசதி. ராஜகோபுரத்தின் 18வது மாடிக்கு பக்தர்கள் செல்ல நவீன லிப்ட் வசதி செய்யப்பட்டுள்ளது. அங்கிருந்து பார்த்தால் அரபிக்கடலின் அழகையும் 123 அடி உயர சிவன் சிலையையும் மிக அழகாக தரிசிக்கலாம். சிவன் சிலைக்கு கீழே அமைக்கப்பட்டுள்ள குகை அருங்காட்சியகத்தில் ஆத்ம லிங்க வரலாற்றை விளக்கும் அழகிய சிற்பங்கள் ஒளிரும் விளக்குகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இக்கோவில் இராமாயண வரலாற்றுடன் தொடர்புடைய தலவரலாறு. ராவணன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து அழியாத வரம் தரும் ஆத்ம லிங்கத்தை பெற்று லங்கைக்கு எடுத்துச் சென்றான். அந்த லிங்கம் பூமியில் எங்கு வைக்கப்பட்டாலும் அங்கேயே நிலை பெற்றுவிடும் என்ற நிபந்தனை இருந்தது. ராவணன் உலகின் அதிபதி ஆவதைத் தடுக்க விநாயகர் ஒரு சிறுவன் வடிவில் வந்து தந்திரமாக ஆத்மலிங்கத்தை தற்போதைய கோகர்ணா பகுதியில் பூமியில் வைத்தார். கோபமடைந்த ராவணன் அந்த லிங்கத்தை பூமியிலிருந்து பெயர்க்க முயன்றபோது அதன் மீது சுற்றப்பட்டிருந்த துணிப்பகுதி சிதறி விழுந்த இடமே மிருதேஸ்வரா, தற்போது முருடேஸ்வரா என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவில் 3 பக்கமும் அரபிக்கடலால் சூழப்பட்ட காண்டூகாகிரி என்ற சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது. கோவிலை ஒட்டியே மிக நீளமான தூய்மையான முருடேஸ்வர் கடற்கரை உள்ளது. இங்கு பக்தர்கள் கடலில் நீராடிவிட்டு நேராக கோவிலுக்குச் செல்லலாம். மாலை 4:30 மணிக்கு மேல் சென்றால் கடற்கரையில் சூரிய அஸ்தமனத்தையும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிவன் சிலையையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கலாம். வரும் 2026 ஆகஸ்ட் 17 மாலை அபிவர்மன் வழங்கும் கர்நாடகா கோவில் தரிசனம் பயணத்தில் தரிசனம் செய்ய உள்ளோம். பங்கேற்க விரும்பினால் உடனே கூப்பிடுங்கள்.